இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான 3BHK டியூப்ளெக்ஸ் டைப் வில்லாங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் வில்லாவாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்துட்டு 3BHK வாங்குறது ரொம்ப சிரமங்க. ஏன் அப்படின்னா 2BHK பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து 60 lakhs மேலே போயிட்டுருக்குங்க. பட் இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 57 lakhs தான் ஓனர் கோட் பண்ணுறாருங்க. கிழக்கு பார்த்த பிளாட்டில் கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டப் ஏரியா மட்டும் 1600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுற்றியுமே வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்தா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக காம்பவுண்ட் வால் ஃபினிஷ் பண்ணி இடைப்பட்ட கேப் செட்பேக் எல்லாமே நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கிளாஸட் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர்ட்டிகோ ஏரியாலே வந்து ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃப்ளோர் லே பண்ணியிருக்காங்க. அதுபோக 10 feet வரைக்கும் மேட் ஃபினிஷிங்கில் டைல் லே பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலோட மெஷர்மெண்ட் 16க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளே என்ட்ராகும் போதே வந்துட்டு ஒரு சூப்பரான மெயின் டோர் பார்த்தாங்க. டோர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டீ கூட்டில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. டீ கூட் ஃப்ரேமில் டீ கூட்டில் வந்து மெயின் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் லேயர் யூஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஃபால் சீலிங் ஒர்க்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக சிங்கிள் வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா 16 feet கம்ப்ளீட்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிவி யூனிட்டும் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு 2x4 ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 25 டைல்ஸ் கிளாசி ஃபினிஷிங்கில் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஸ்து பிரகாரம் வீட்டோட அக்னிமூலையில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. கிச்சன் கம் டைனிங் 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. செராமிக் டைல் லே பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா UPVC விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹெட் யூனிட்ஸ், லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பேஸ் யூனிட்டோட நமக்கு வந்துட்டு சூப்பராக மாடலர் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்க்கு கிரானைட் லே பண்ணி அதில் எஸ்எஸ்ல சிங்க் அமைச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனி டேப் கனெக்ஷன் கொடுத்து ஆரோ வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் அஸ்பர் வாஸ்துபடி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. சிங்கிள் வால் ஃபுல்லாகவே டார்க் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைடில் வரக்கூடிய வால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 4 டைலோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. 3x4 UPVC விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 4க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 10 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதிலே வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், ஷவர் கனெக்ஷன் எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸ்டெப்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உட்லீட் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. UPS ப்ரொவிஷன் எல்லாமே வந்து நமக்கு அந்த ஏரியாவில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஹேண்ட் ரெயில் வந்து எஸ்எஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹெட்ரூம் ஏரியாவில் வரக்கூடிய வால் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகல் வால் ஃபுல்லாகவே வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஸோ எல்லா வீடுகளையும் இது மாதிரியான டிசைன்ஸ் பார்க்க முடியாதுங்க. ஒரு சில பில்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காகவே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாபி ஏரியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூம்ஸ் அமைஞ்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் வால்க்கு டார்க் கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோ 3x4 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வாட்டர் போர்ட் பண்ணி கொடுத்து லாஃப்ட் கவரேஜ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அட்டாச்சு டாய்லெட் ஒன்று வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 10 feet வரைக்கும் செராமிக் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுபோக வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், ஷவர் கனெக்ஷன் எல்லாமே வந்துட்டு அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க.
பாத்ரூமுக்கு பிவிசி டோர்ஸும் பெட்ரூம்க்கு எல்லாத்துக்குமே ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக மெயின் டோர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிக்கூட்டில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சிங்கிள் வால் டார்க் கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமுக்குமே வந்து வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூபிவிசி விண்டோஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே வந்துட்டு இங்கேயும் ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. 3 அட்டாச்சு டாய்லெட், 3மே 4க்கு 6 மெஷர்மெண்ட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாஸ் தான் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்லிங்க எக்ஸாக்டாக காரமடை ரங்கநாதர் கோயிலிருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் அமைக்கப்பட்ட இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து 57 lakhs தான் ஓனர் கோட் பண்ணுறாருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க, சூப்பரான வீடுங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். ஓப்பன் டெரேஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாஷிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக மேலே நமக்கு டெரேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ல வந்து ஸ்டேர்கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து நீட்டான ரைசர் கொடுத்து இந்த ஸ்டேர்கேஸ் வந்து அமைச்சிருக்காங்க. மேலே ஓப்பன் டெரேஸ் ஏரியா வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேர்பட் வால்ஸ் எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியுமே நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ பக்கத்தில் நிறைய வீடுங்க இருக்கிறதுனால சேஃப்டி இஷ்யூஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. மேலே ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் 2 அமைச்சிருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி கனெக்ஷனுக்கு. உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.